Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that They are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep His commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with Him. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்த்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூர்தலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமடங்கு இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 Corinthians chapter 15 verse 1 to 58. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 58 வசனம் வரை. வசனம் 1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். Moreover, brethren, I declare unto you the gospel which I preached unto you, which also he have received, and wherein he standeth. வசனம் 2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கேட்டு கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. We which also he hath saved, if ye keep in memory what I preached unto you, unless he have believed in vain. வசனம் 3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர்
தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, For I delivered unto you first of all that and which I also received, how that Christ did for you sins according to the scriptures. வசனம் 4. அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து, and that he was buried, and that he rise again the third day according to the scriptures. வசனம் 5. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானவர், and that he was and see of the Kebas, then of the 12. வசனம் 6. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர்கள் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். After that he was and see of the above 500 brethren, of ones of the whom the greater part remain unto this present, but some are fallen asleep. வசனம் 7. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். After that he was seen of James, then of all the apostles. வசனம் 8. எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி என்ற எனக்கு தரிசனமானார். And last of all this was and see of me also as of the born out of the due time. வசனம் 9. என் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலர் என்றும் பேர் பெற்றதற்கும் பாத்திரன் அல்ல. For I am the last of the apostles, that I am not and made to be called an apostle, because I persecuted the church of God. வசனம் 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படியே செய்தது. But here the grace of the God, I am what I am, and is the grace and which was and bestowed upon me was not in vain, but I labored more abundantly than they all, yet not I, but the grace of God which was with me. வசனம் 11. ஆகிலும் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்து இருக்கிறீர்கள். Therefore what it and where I heard thee, so we and preach, and so he believed. வசனம் 12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றும் பிரசங்கிக்கப்பட்டு இருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? How it the Christ be and preached that he rise and from the dead, how say some among you that there is no restrictions of the dead. வசனம் 13. மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. But if there be no resurrections of the dead, then is and Christ and not rise. வசனம் 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. And if the Christ be not and rise, that is you are the preaching vain, and your faith is and also vain. வசனம் 15. மரித்தார் உயிர்த்தெழுவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலேயே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. He and we are found and flesh witness of God, because we have the testified of God that he raised up Christ,
whom ye and raise it not up, if so be and that the dead and rise not. வசனம் 16, மரித்தார் உயிர்த்தெழுதாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. For if the dead risen not, then is not Christ and raised. வசனம் 17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். And if the Christ be and not raised, your faith is vain. He have hidden your sins. வசனம் 18, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கொண்டு இருப்பார்களே. Then they also which are the fallen sleep in the Christ are the preceded. வசனம் 19, உம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். If in life only we have hope in the Christ, we have of all men most and describable. வசனம் 20, கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். But now is the Christ and risen from the dead, and became the first fruits of them that slept. வசனம் 21, மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. For the sins by man come death, by man and come also the resurrections of the dead. வசனம் 22, ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்து இருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். For as in the Adam all die, even so in the Christ shall all be made alive. வசனம் 23, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர்கள் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையின் அவருடையவர்கள் உயிர்த்தெழுக்கப்படுவார்கள். But every man in the own order, Christ the first fruits, afterward they that are the Christ is and coming. வசனம் 24, அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவரே சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். Then come the end, and he shall and have delivered up the kingdom to God, even the Father, when he shall and have the put down all the rule and all the authorities and the power. வசனம் 25, எல்லோரும் சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழ் படுத்து வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. For he must and regain till he hate and put all the enemies under his feet. வசனம் 26, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். The last enemy that shall be and destroyed is and death. வசனம் 27, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. For he had put on all things and under his feet. But and when he said all things are put under him, it is the manifest that he expected, which did put all things under him. வசனம் 28, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். And when all things shall be and subdued unto him, shall the Son also himself be subject unto him that put all things under him, that God may be all in all. வசனம் 29, மேலும் மரித்தோர்கள் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காகவே ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த இடத்துல தான் எங்கள் சர்ச் இருக்கு. மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறார்களே,
Al yes, yes, what shall they do which are the baptized for the death, if the death rise not at all? We have they then baptism for the death. பா, அதான் நம்பிக்கையே வந்திருக்காங்க சர்ச்சை மேலே. நாங்களும் ஏன் இந்த நேரம் நாசம் மோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம். And we stand we in the jeopardy every hours. வசனம் 31. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை உட்கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். I protest by your the rejoicing which I have in the Christ Jesus your Lord. I die daily. வசனம் 32. நான் இயேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனும் நீ போராடினேன் என்றும் மனுஷர்கள் வழக்கமாய் சொல்கிறான். அப்படியே போராடினால் எனக்கு பிரயோஜனம் என்ன? மருத்துவர்கள் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோமே. If after the manner of man I have the forget with and base says at the Hippias what an adventure it me if the dead rise not. Let use and eat and drink for to the tomorrow we die. 33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகளில் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். Be not and deceived, evil communications corrupt good manners. வசனம் 34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றியும் அறியவில்லாத இருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதையே சொல்கிறேன். Work you the righteousness and sin not, for the some have not the knowledge of God. I speak this to you are the same. வசனம் 35. ஆகிலும் மருத்துவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள், இப்படிப்பட்ட சரீரத்துடன் வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். But some men will say, how are the dead rise up, and with what body do they come? வசனம் 36. புத்தீனனே, நீ விதைக்கிற விதை சுத்தாழொழிய உயிர்க்க மாட்டாதே. To fool that which and thou and showest is not and quick near except it die. வசனம் 37. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமையும் அல்லது மற்றொரு தானியத்தினுடைய விதையும் விதைக்கிறாய். And that which and thou and showest and not that body that and shall be, but and bear grain in may tenants of what hair of the some other grain. வசனம் 38. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியையும் கொடுக்கிறார், விதை அவைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையும் கொடுக்கிறார். But God give it body as it hath pleased him, and to every seed is the one body. வசனம் 39. எல்லோரும் மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல. மனுஷருடைய மாமிசம் வேறே, மிருகங்களுடைய மாமிசம் வேறே, மாம்சங்களுடைய மாமிசம் வேறே, பறவைகளுடைய மாமிசம் வேறே. All flesh is not the same flesh, but same flesh. But there is one kind of flesh of man, another flesh of the beasts, another of fish, and another of the birds. வசனம் 40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, மகிமையும் வேறு. பூமிக்குரிய மேனிகளும் மகிமை வேறு. There are also unclassed body, and the bird is
terrestrial, but the glory of the terrestrial, and one and the glory of the terrestrial in the another. வசனம் 41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலேயே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. There is one glory of the sun, and another glory of the moon, and another glory of the star, for one star different from the another star in the glory. வசனம் 42. மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். So also is the resurrection of the dead. It is the sown in the corruption, it is the raised in the corruption. வசனம் 43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். It is the sown in the dishonor, it is the raised in the glory. It is the sown is the wickedness, it is the raised in the power. வசனம் 44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. It is the sown and the natural body, it is the raised the spiritual body. There is the natural body and there is the spiritual body. வசனம் 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்த்தெழுகிற ஆவியானார். And so it is written, the first man and Adam was made in the a living soul. The last Adam was the made quickening spirit. வசனம் 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. However, that is was not and first and which is spiritual, but that which is the natural and the upward and that which is the spiritual. வசனம் 47. முந்தின மனுஷன் பூமி இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். The first man is of the earthly, the second man is the Lord from heaven. வசனம் 48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவைகளும் அப்படிப்பட்டவைகளே. As is the earthly, such are the also that are the earthly, and as it is heavenly, such are they also that are the heavenly. வசனம் 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலும் நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். And as we have the burnt the image of the earthly, we shall and also bear and the image of the heavenly. வசனம் 40. சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதும் இல்லை. Now this I say, brethren, that and flesh and the blood cannot inherit the kingdom of the God, natural death, corruption, incorruption. வசனம் 51. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதுமில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. வசனம் 52. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோரே அழிவில்லாதவர்களாய் எழும்புவார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். In a moment, in the weakening of eyes, that and the last trump, for the trumpet shall sound, and the dead
shall be and riseth incorruptible, and we shall be the changed. வசனம் 53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். For this incorruptible most put and the incorruption, and this immortal most put and the immortality. வசனம் 54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேறும். So when this incorruptible shall have the put and the incorruption, and this immortal shall have the put and the immortality, then shall and be and forgot to the past to the saying that is the right, and death is the slower up in the victory. வசனம் 55. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Ho death, where is thy sting? Ho grave, where and it is victory. வசனம் 56. மரணமே தீன் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பலன். The sting of the death is the sin, and the strength of the sin the law. வசனம் 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But the thanks be to God which giveth you the victory through God your Lord Jesus Christ. வசனம் 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்களும் படுகிற பிரயாசமும் விருதாவாய் இராதென்றும் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. Therefore may believed brethren be he the steadfast unmovable, always and abandoning in the work of the Lord, forasmuch as he can know that your the labor him is not in vain in the Lord. எவ்வளோ விஷயங்கள் இதில் தெரிஞ்சிருக்கு. ஹமிஷ் புக். Chapter 2. So, I've been thinking. Evie started. Was she really going to do this? Ja, she definitely was. I want to try milking the goats. She had been thinking about it for a while. More than her sisters knew. More than anything in the world, she wanted independence. She wanted a little house all her own, some acreage in the back, and her very own goats. She didn't want to make cheese like her sister. It was too time-consuming. Plus, she didn't want to be in competition with her kin. Instead, she would make goat milk soaps and lotions to sell at all the little markets throughout the valley. That would pay for her house and allow her to be on her own, dependent on no one. Their father, Thomas Ebersole, had raised all 6 of his girls to be strong and independent. Maybe because they lost their mother at such an early age. Mattie, the oldest, had just turned 18, while the youngest, Sarah Ann, was barely 6, when Mattie's husband, David, அத்தியாயம் 2. சரி, நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஈவி ஆரம்பித்தாள். அவள் உண்மையிலேயே இதைச் செய்யப் போகிறாளா? ஆமாம், அவள் நிச்சயமாகச் செய்தாள். நான் ஆடுகளுக்கு பால் கறக்க முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் சிறிது காலமாக அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய சகோதரிகள் அறிந்ததை விட அதிகம். உலகில் உள்ள எதையும் விட அவள் சுதந்திரத்தை விரும்பினாள். அவளுக்கு சொந்தமாக ஒரு சிறிய வீடு,
பின்புறத்தில் சில ஏக்கர் நிலம் மற்றும் அவளுடைய சொந்த ஆடுகள் தேவைப்பட்டன. அவள் தன் சகோதரியைப் போல சீஸ் தயாரிக்க விரும்பவில்லை. அது மிகவும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். கூடுதலாக அவள் தன் உறவினர்களுடன் போட்டியிட விரும்பவில்லை. அதற்கு பதிலாக பள்ளத்தாக்கு முழுவதும் உள்ள அனைத்து சிறிய சந்தைகளிலும் விற்க ஆடு பால் சோப்புகள் மற்றும் லோஷன்களை அவள் தயாரிப்பாள். அது அவளுடைய வீட்டிற்கு பணம் செலுத்தும். மேலும் யாரையும் சார்ந்து இல்லாமல் அவள் தனியாக இருக்க அனுமதிக்கும். அவர்களின் தந்தை தாமஸ் எபர்சோல் தனது 6 பெண் குழந்தைகளையும் வலிமையாகவும் சுதந்திரமாகவும் வளர்த்திருந்தார். ஒருவேளை அவர்கள் இவ்வளவு சிறிய வயதிலேயே தங்கள் தாயை இழந்ததால் இருக்கலாம். மூத்தவள் மேட்டிக்கு 18 வயது, இளையவள் சாரா ஆன் 6 வயதுதான். மேட்டியின் கணவர் டேவிட். Conflict books, magazines. Sissy Ian Bonnie, Brazil. Strong wing strode, cob sauce, squash. என்ன பேர் இதெல்லாம்? உரையாடல் cloud mouth. என் புதிய டாப் காப். தீவிரமான வளர்ச்சி மிகவும் தீவிரமானது. கிளவுட் பாதுகாப்பு நிறுவனத்தின் அழைப்பு அட்டை மற்றும் எங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அட்டை நட்சத்திரர் அதன் இணைய நிறுவனர்கள் மற்றும் தலைமை நிறுவனர்கள் அதிகாரி அசாப் ரிப்போர்ட்டர் மன்னிப்பு கேட்கவில்லை. எச் மெசர் சி எழுதிய தி ஸ்ட்ரீம்லைனர். மணிலி ஸ்ட்ரிங் தீவிர மிகவும் அதிரான மணிலி தீவிர கோடுகள் மற்றும் ஒரு இணைந்த வளைவின் கீழ் ஒவ்வொரு மாதிரிக்கும் தனித்துவமான கற்பனை செய்ய முடியாத இதயம் உள்ளது. எச் மேஷர் சியின் ஸ்ட்ரீம்லைனர் சேகரிப்பு. அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் டேடி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பாலாம், எங்கள் அம்மா, என் தங்கச்சி பையன், இன்னொரு தங்கச்சி, 3 பேரும் திருச்சிக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா தான் இன்றைக்கி சாம்பார் வச்சார். ஒரு வாட்டி எங்கள் அப்பா நண்டு குழம்பு வச்சார். அப்போ இந்தியா வேர்ல்டு கப்பில் அங்கே இருக்கேஞ்சிரி வீட்டில் இருக்கும்போது போட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வைக்கல நண்டு குழம்பு, எங்கள் அப்பா வச்சார். உயிரோட நண்டு சேத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து அந்த நண்டை குழம்பு வைக்கும்போது அவர் வச்ச அந்த மிளகுலாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த டேஸ்ட்டுக்கு எதுவுமே ஈடினே இல்லை. இன்றைக்கி சாம்பார் வச்சார். இந்த சாம்பார் அதே நினப்பு தான் தோணுச்சு எனக்கு. நல்லா இருந்தது. அவர் ஹோட்டலே வச்சிடலாம் போல்.
நிறைய பேர் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.